நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா எங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ஷனில் நவீன் சந்திரா நடிச்சிருக்கிற 11 தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தை நான் பார்த்ததே ஒரு பெரிய கதை தான். இந்த படம் போன மாதம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாலே ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்க. அதுக்கு எனக்கு இன்வைட்டும் வந்தது. ஆனால் என்னால் அந்த ப்ரெஷ் ஷோவை போய் பார்க்க முடியல. ஏன்னா ப்ரெஷ் ஷோ மதியானம் 3 மணிக்கு வச்சுருந்தாங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படிங்கிறதால என்னால் இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவை பார்க்க முடியல. சரி, வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா, அந்த வாரத்தில் மட்டுமே 5-6 படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தது ஒரே நாளில். சூரி நடித்த மாமன், சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல், மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங், அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பெட்லைன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தது. சந்தானம் படத்துக்கும் சூரி படத்துக்கும் ரிவ்யூ போட்டு முடிக்கிறதுக்கே சனிக்கிழமை ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கே என்னால் ரிவ்யூ போட முடியல. வீட்டு வேலை அது இதுன்னு நிறைய வேலைகள் இருந்ததால் ஒரு வாரம் கழிச்சு தான் நான் மிஷன் இம்பாசிபிள் படத்துக்கே ரிவ்யூ போட்டேன். நடுவில் எப்படியாச்சும் இந்த 11 படத்தை பார்த்துலாம்னு நினச்சா, இந்த படத்துக்கு பெருசாக ஷோஸே இல்லை. முதல் 2-3 நாட்களில் இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இருந்தது. ரொம்ப கம்மியான தேட்டரில் ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அது போக இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பெட்லைன்ஸ் படத்துக்கு நான் டிக்கெட் போட்டு வச்சிருந்தேன். அதுவும் திடீர்னு வேற ஒரு வேலை வந்துட்டதால அந்த படத்தோட ஷோ டிக்கெட்டையும் லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் போக முடியல. சரி, அதுக்கடுத்த வாரம் இந்த படத்தை பார்க்கலாம்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த வீக்கெண்ட் நான் எந்த படமுமே பார்க்கல, எந்த ரிவ்யூவும் போடல. அதுக்கடுத்த வாரம் தக் லைஃப் வந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் வேலையா கொல்கத்தா, புவனேஸ்வர், ராஞ்சின்னு ஈஸ்ட் இந்தியா பக்கம் போயிட்டேன். அதுக்கடுத்த வீக்கெண்டில் பர்சனல் வேலையா ஃபங்க்ஷன் அது இதுன்னு திண்டுக்கல், மயிலாடுதுறைன்னு ஊர் பக்கம் போயிட்டேன். ஸோ இந்த ஊர்லேயுமே 11 படம் ஓடல. இதுக்கு நடுவில் இந்த 3-4 வாரத்தில் பார்த்தீங்கன்னா 11 படம் ஓடிடியிலே ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஓடிடியில் வந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் தேட்டரில் பார்க்காதவங்களாம் படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் கண்டிப்பாக இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் வேலை, பர்சனல் வேலைலாம் முடிச்சுட்டு போன வாரம் சண்டே தான் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ எதேச்சியா புக் மை ஷோ ஆப்பில் பார்க்கும்போது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆன பின்னாலையும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு, சில காட்சிகள் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தேன். சரி, இது த்ரில்லர் படம், தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு விஆர் மாலில் புக் பண்ணி ஈவினிங் ஷோ பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கூட உடனே ரிவ்யூ போட முடியல. போன வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் போன வீக்கெண்ட், அதாவது இந்த வீக்கெண்டில் 2-3 நாள் முன்னால் நான் பண்ருட்டிக்கு ஒரு பர்சனல் விஷயமா போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் மார்கன், லவ் மேரேஜ், இந்த படங்கள்லாம் பார்த்தேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ரிவ்யூ போட்டணும்னு சொல்லிட்டு நேற்று சண்டே தான் இந்த ரிவ்யூ ஷூட் பண்ணேன். இந்த படத்தோட கதை என்னென்னா, சென்னையில் தொடர்ச்சியாக நிறைய மர்மமான கொலைகள் நடக்குது. இந்த எல்லா கொலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸ் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட டெட் பாடியை அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எரிச்சிருக்காங்க, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதால எந்த ஒரு தடையுமே கிடைக்காம போலீஸ் இந்த கேஸ் ரொம்ப நாளாக ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இது அடுத்ததுக்கப்புறமும் வரிசையாக இன்னும் சில கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளும் இதே பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு கோமாவுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கேஸ் அசிஸ்டன்ட் கமிஷனரான ஹீரோ கிட்ட வருது. ஏற்கனவே பேங்க் ராபரி, நார்காட்டிக்ஸ்னு சில காம்ப்ளெக்ஸான கேஸ் எல்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக சால்வ் பண்ண அவர்கிட்ட இந்த கேஸ் வந்த பின்னால் இந்த சீரியல் கில்லர் கேஸ் அவர் விசாரிக்கும் போது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் ட்ரெவல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சீரியல் கில்லர் ஹீரோ பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது சுற்றி நகருது இந்த 11 படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தொடங்கி கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பரபரன்னு போகுது. இந்த படத்தோட முதல் பாதியில் வரக்கூடிய விசாரணை காட்சிகள், உதாரணத்துக்கு அந்த ஆங்கிள் சர்ஜரியை வச்சு விசாரிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்பவே ஜென்ரிக்காக தான் இருந்தது. இதுக்கு நடுவில் லவ் சீன்ஸ் அது இதுன்னு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற. ஆனால் எப்போ இன்டர்வலுக்கு முன்னால் அந்த 2 சஸ்பெக்ட்ஸை கூப்பிட்டு ஒன்றா வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சீன்லேருந்து நம்மளோட அட்டென்ஷனை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில சாதாரணமான சீன்ஸையும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் மூலமாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது, கொஞ்சம் யூஷுவலாக கொண்டு போய் ஆடியன்ஸை ஈஸியாக கெஸ் பண்ண வச்சு அந்த ட்விஸ்ட்டை நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பெரிய ட்விஸ்ட் மூலமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு செகண்ட் ஹாஃப் முழுக்க அங்கங்கே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் யூஷுவலாக இருந்தாலும் இந்த மாதிரி த்ரில்லர் படங்களுக்கே உரிய ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தெரிஞ்சாலும் கூட போக போக அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கக்கூடிய எமோஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. அதுவும் அந்த 2 பசங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த எபிசோடையுமே ரொம்ப சூப்பராக அருமையாக எலிவேட் பண்ணிடுச்சு, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஆக்கிடுச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போ அந்த சிமெட்ரி சீனில் கில்லர் யாரு அப்படிங்கிற அந்த ரெவல் வரும்போது என்ன இது இவ்வளோ யூஷுவலாக வச்சுருக்காங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. அதே போல் கிளைமேக்ஸுக்கு முன்னால் அந்த சிகரெட் லைட்டரை வச்சு ஒரு விஷயம் வரும்போது ஒரு பர்டிகுலர் கேரக்டரை இந்த அளவுக்கு முட்டாளாக காட்டியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. ஆனால் அதுக்கடுத்து அந்த ட்விஸ்ட்டு நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அந்த பிளான்சி பற்றின டயலாகை ரீகால் பண்ணுற மொமெண்ட்டும் பிரில்லியண்ட்டாக இருந்தது. அந்த அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், மனோகர் கேரக்டர் ஆகட்டும், படம் முடியும் போது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் கொடுத்ததும்
நல்ல ரேட்டிங். அதே போல் அந்த பேங்க் ராபரி சீன் படத்தோட ஆரம்பத்தில் வருது இல்லையா, அது வந்து சும்மா ஹீரோவோட மாஸ் மொமெண்ட்டுக்காக, பில்டப்காக மட்டுமே இல்லாமல் கடைசியில் அதையும் கதையில் கனெக்ட் பண்ண வரைக்கும் எதையுமே மிச்சம் வைக்காம சரியா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நவீன் சந்திரா எப்பவுமே வரப்பாவே இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல கன்வின்சிங்காகவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள், இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ், மற்ற முக்கியமான காட்சிகள்னு எல்லா சீன்ஸ்லையுமே அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை மிகச்சரியாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரில் வரக்கூடிய அபிராமியும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர திலீபன், ரித்விகா, ஆடுகளம் நரேன்னு மற்ற நடிகர்களும் அவங்க கேரக்டரில் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு டி.இமான் அவர்களுடைய இசையும் கார்த்திக் அசோகன் அவர்களுடைய ஒளிப்பதிவும் ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் மனோ வாய்ஸில் வரக்கூடிய அந்த சோகப்பாடல் நிஜமாவே அருமையாக இருந்தது. அண்ட் டி.இமான் அவர்களுடைய பிஜிஎம் பல காட்சிகளில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் சில காட்சிகளில் கொஞ்சம் லவுடாகவும் இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் ஒரு சில காட்சிகளில் இருக்கக்கூடிய ரொம்பவே அமெச்சூரான மேக்கிங் அண்ட் நடிக்கவே தெரியாத ஒரு சில ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த 2 விஷயங்கள் தான் சூப்பராக வந்திருக்க வேண்டிய இந்த படத்தோட தரத்தை பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருக்கு. அதில் முதல் ஆள் இந்த படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்கிற ரேயா ஹரி. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியான கேரக்டரில் வர்றாங்க. ஆனால் அந்த கேரக்டருக்கு அவங்க கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. அவங்களுக்கு சுத்தமாக நடிக்கவும் வரல. யாரா இது, இந்த படத்துக்கு சம்மந்தமே எல்லாம் வந்து போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசராக. ப்ரொடியூசருங்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு ரொமான்ஸ் ட்ராக், ஒரு பாட்டெல்லாம் வச்சு நல்லா போயிட்டு இருக்கிற படத்தை நடுவில் கொஞ்சம் நேரம் கொதறி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் அவங்களோட சீன்ஸை மட்டும் வேண்டா வெறுப்பா அவங்களோட திருப்திக்காக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட இன்ட்ரோ சீனே பாருங்களேன், ஹீரோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அவர் வந்து ஹீரோயின் கிட்ட லிஃப்ட் கேட்டு அவங்க காரில் போறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட காரில் தான் போய் அந்த ஹாஸ்பிட்டல் இறங்குறாரு. அதாவது அந்த ஹீரோயின் சீன்ஸ்லாம் தனித்தனியாக ஷூட் பண்ணி கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் சொருகி வச்சிருக்காங்க. அந்த லிஃப்ட் கேட்குற சீனே எடுத்துக்கோங்களேன். அந்த லிஃப்ட் கேட்குற சீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே குட்டி குட்டியாக லவ் சீன்ஸு, பாட்டு அப்படின்னு வச்சு முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறாங்க. ஸோ இந்த ஹீரோயின் கேரக்டர் எப்பெல்லாம் வர்றாங்களோ அப்பெல்லாம் இந்த படம் வந்து வேற ஒரு படம் பார்க்குற மாதிரி, வேற ஒரு மொக்க படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இந்த லவ் சீன்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இந்த படத்தை இன்னும் பல மடங்கு பெட்டராக காட்டியிருக்கும். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு கால் பண்ணி, அந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு பிரச்சனை, உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஹீரோ போனால் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் உங்கள் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போதான் படம் பார்க்குற நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அவங்க கிளம்புறப்ப தான் சப்பாடா இனிமேலாச்சும் கதைக்குள்ளே போவாங்க, இனிமேல் அந்த மொக்க சீன்ஸ் எதுவுமே வராதுன்னு அப்போ தான் நமக்கு ஆறுதலாக இருக்குது. இப்படி இந்த ஹீரோயின் கேரக்டர் மாதிரியே வேற ஒரு 2-3 நடிகர்களும் அப்படி தான் இருந்தாங்க. கண்டிப்பாக ஹீரோயின் அளவுக்கு இல்லை, ஆனால் ரொம்ப அமெச்சூராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த கேஸை முதல்ல விசாரிச்ச அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சுதாகர் அப்படிங்கிற சஸ்பெக்ட், இவங்களெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். ரஞ்சித் குமார் ஐபிஎஸ் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து அந்த முதல் 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் கூட எக்ஸ்பிரஷனே இல்லாமல் பயங்கர ஸ்டோன் ஃபேஸ்டாக இருந்தார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி, இந்த மாதிரி வேற 2-3 பேரும் வந்து ஒன்று டைரக்ஷன் டீமை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ, இல்லை ப்ரொடியூசராக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்கெல்லாம் தெலுங்கு நடிகர்கள் அப்படின்னு. அதே போல் நிறைய காட்சிகளில் கன்வீனியன்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் உட்பட நிறைய முக்கியமான காட்சிகளில். உதாரணத்துக்கு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து யார் வர்றாங்க அப்படிங்கிறத கூட பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டே சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சில்லியாக தான் இருந்தது, ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த 11 திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் திரைப்படம். ஒரு சில குறைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கும். இப்போ கூட இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். முதல் பாதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை மட்டும் பொறுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத ஒரு படமாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு 4-5 பெரிய பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு. 100 கோடி, 200 கோடி, 300 கோடியில் உருவான சில பெரிய பட்ஜெட் படங்கள் வந்திருக்கு. சில பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள், மணிரத்னம், சங்கர் மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள் எடுத்த படங்கள் வந்திருக்கு. இந்த மோசமான படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது சில குறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சின்ன பட்ஜெட் படத்தை கண்டிப்பாக சூப்பர் படம் அப்படின்னே கொண்டாடலாம். இந்த அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் கண்டிப்பாக அடுத்தடுத்து இதை விட பெட்டரான படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த 11 திரைப்படத்தை தியேட்டர்லையோ இல்லை ஓடிடிலையோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.